குதிரை பேரம் தோழர்களே, வாங்க இன்றைக்கி ஒரு ஹாட் டாப்பிக்கு. 2 நாளாக ஒரு குதிரை பேதம், அதாவது ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு செய்தி, விலைக்கு வாங்கி பேசப்பட்ட ஒரு செய்தி கடுமையாக டாப்பிக்கில் ரொம்ப ஹாட் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்முடைய தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏவை நம்முடைய திமுகவுடைய ஒரு எம்எல்ஏவுடைய தூதுவர்கள் விலை பேசுனாங்களாம். என்ன விலை? அவர் நம்ம சிஎம் சார், இப்பொழுது சிஎம் சார் நம்ம விஜய் சாருக்கு எதிராக ஓட்டு போடுனேன் அப்படின்ட்டு பல கோடியில் 2 லகரத்தில் பல கோடியில் பேசுனதாக அது தூதுவர்களில் சில பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் கைது பண்ணப்படலாம்னு பேசிக்கிறாங்க. ஆதாரம் பொதுவெளியில் வெளியிட்டாங்களாண்டாக்கா அவ்வளோ பெரிய ஆதாரம்லாம் இருக்குது இல்லை. இந்த மாதிரி ஃபோனில் பேசுனாங்க. பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம தலைவர் முதலமைச்சராக இது பண்ணார், பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அவர்கிட்ட இருந்து 107. அப்போ இன்னும் ஒரு குறையாமல் 11 எம்எல்ஏ தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணினார்? அப்படியே ஒரு விசிட் அடித்தார். ஏடிஎம்கே தலைவர் இல்லாத ஒரு கூட்டத்தில் ஒரு 25 பேர் எம்எல்ஏ கூட்டத்துக்கு இப்போ போனார். அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. இதெல்லாம் இதெல்லாம் சொன்னது எல்லாம் பொது வெளியில் பொதுவாக பேசின ஒரு விஷயந்தான். நம்ம தலைவர் விடுதலை சிறுத்தை அவர்கள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய வீட்டுக்கு நம்ம விஜய் சார் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சோஃபா போச்சு. இப்படி எத்தனையோ சோஃபாக்கள் நம்ம யூடியூபர்கள் பத்திரிகையாளர்கள் கண்ணில் தெரியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய எதிர்கட்சி தலைவரும் தேமுதிக தலைவர் பிரேமலதாஜி அவர்களும் இப்படி இன்னும் பல பேர் எல்லாரும் ஊடகத்தில் பேசப்படும் நடுநிலை எல்லாருமே குதிரை பேரண்டு பேசிக்கிட்ட. குதிரை பேரண்டமா என்ன? எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, இல்லாட்டி அவங்களுக்காண்டு ஓட்டளிக்க சொல்கிறது, வாக்களிக்க சொல்கிறது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது, ராஜினாமா பண்ணுறது, இப்படிலாம் எல்லாமே அதில் சேர்ந்தது. ஒரு பலனை நினச்சி தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கட்சியிலேருந்து வர்றது, வெளியாகிறது. அதுக்கு ஆதாரமாக இன்று கூட ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால ஏடிஎம்கேல சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஓரளவு கபலீகரம் பண்ணிட்டார் நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள். முடிஞ்சுண்டாக்கா இன்றைய நிலையில். ஆனால் எந்திரிச்சிடும் கண்டிப்பாக அதிமுக எடப்பாடி நம்ம சும்மா நினைக்கக்கூடாது. அவர்களை ரொம்ப மிகப்பெரிய ஒரு புத்திசாலியான ஒருத்தவங்க. அவங்க கண்டிப்பாக அந்த கட்சி தூக்கி நிப்பாட்டி மேலே கொண்டு வருவாங்க. அதில் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அவர் பேசக்கூடிய ஒரு கவர்ச்சி ஈர்ப்புத்தன்மை இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கபலீகரமான பேரம் நடக்கிறப்போ சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய முதன்மையான மன்றத்தில் பேசினப்ப அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரோ ஆளுநரோ இல்லை வேறு எதுவுமே இல்லை, கோர்ட்டில் கூட கேஸ் போயிருக்கு. அதை பற்றி இன்னும் ஒரு பெரிய கோர்ட்டு கேஸுகள்லாம் ஒன்று நடக்க ஆரம்பிக்கல போல இருக்குது. இந்த சூழ்நிலையில் இருக்குது. இதில் நம்ம வெளிப்படையாக நம்ம மதிமுக தலைவர் ஒத்துக்கிட்டார். தன்னுடைய 2 எம்எல்ஏவை, தன்னுடைய எம்எல்ஏனா இன்றைக்கி அவங்க டிஎம்கே சின்னத்திலிருந்து போட்டி ஜெயித்தவங்க ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு லெட்டர் கொடுத்துட்டு தான் டிஎம்கே சின்னம் வாங்க முடியும். சரி, அவங்க ரிசைன் பண்ண சொன்னார். ரிசைன் பண்ண பிறகு நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். அதாவது இங்கே உள்ள எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்களாம், திரும்ப எம்எல்ஏ ஜெயிப்பாங்களாம். எதுக்கு இது ஒன்றும் புரியல. எதுக்கு அதே எம்எல்ஏ தான் இவர் கிடைக்க போது, அதே எம்எல்ஏ தான் அங்கேயே கிடைக்க போய் ஜெயிச்சால் இடையில என்ன? இடையில தான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது இடையில ஒரு நம்ம சோஃபான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று இல்லாமல் ஒன்று நடக்குமா? அவரே தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துட்டாரு, பதிவு பண்ணிட்டார். இதெல்லாம் மடை மாற்றத்துக்கு முதல்ல நம்ம தாவேக்க அரசால் திசை திருப்பப்பட்டது வெள்ளை அறிக்கை. 10 லட்சம் கோடி அப்பு, 13 லட்சம் கோடி அப்புன்னு ஆரம்பித்தாங்க. கடைசியில் அது இதையும் போட்டு கேட்க போனால் ஒன்றுமே இல்லை. தேவையில்லா பணம் செலவு பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. வேறு ஏதாச்சும் அனாவசியமாக திருடிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிற அளவு கடைசியில் நிற்கிறாங்க. அப்புறம் திசையை திருப்பினாங்க. எலக்ட்ரிக் போர்டு என்ன இதில் பயங்கர ஊழல். கடைசியில் எடுத்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக ஒரு செந்தில் பாலாஜி க்ளீனாக பண்ணியிருக்காரு. ஒன்றும் பேச முடியல. தப்பு இருந்துச்சுன்னா நேராக கோர்ட்டில் போய் கேஸை போட்டு இழுத்து தூக்கி என்ன எப்படி ஜெயலலிதா தூக்கி வச்சா, ஜெயலலிதா அம்மாவை
அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குறைச்சி மதிப்பிடலை. எப்படி வந்து அவங்கள தூக்கி உள்ளே வச்சாங்களோ அப்படித்தான் வைக்கிறது பேர் தான் வந்து கோர்ட்டில் போய் நிற்கிறது தான் சரியான அணுகுமுறை. இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புறதுக்கும், இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டுருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பலவிதமான பிரச்சனையில் குற்றங்கள் அழுகுறாங்க. அதெல்லாம் விட்டாச்சு. எப்படிரா எம்எல்ஏவில் அங்கே ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க, டெய்லி ஆளை சேர்க்கணும், அது பண்ணு, ஆட்சி தராமல் அது சேர்க்கணும், இது சேர்க்கணும். ஏண்டாக்கா கபலீகரம் பண்ணி அதிமுக முடிச்சாச்சு, திமுகவில் உள்ள எல்லா கூட்டணியும் பிரித்தாச்சு, ஓரளவு பிரித்தாச்சுன்னு ஒன்றை தவிர எல்லாத்தையும் பிரித்தாச்சு. என்ன எய்த்து கேள்வி கேட்டாக்கா அவங்க மேலேயே திசை திருப்பி ஒரு கேஸை போட்டு கபடு காட்டிக்கிறது. என்ன இப்படி வந்து பேச வாயடிச்சுன்னா மக்களுடைய சிந்தனைகள் மாறுறப்ப ஓகே சூப்பரு, நாடு நம்மளுடைய டெல்லி கண்ட்ரோலில் வந்துடுச்சு, தோழர்களே நல்லா கவனிக்கணும், வந்துடுச்சு. என்ன இன்றைக்கி போன மாதம் 15 தண்ணி திறக்க வேண்டியது விவசாயிகளுக்கு இங்கே ஏங்கி கிடக்குறாங்க என்னுடைய டெல்டா ஏரியாவில். என்ன கர்நாடகாவில் மழை பெய்யாமையாக இருந்துச்சு, தண்ணி இல்லாமல் இருக்குது, தண்ணி தரமாட்டேங்கிறான். ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம், தேவையில்லை, எங்களுக்கு எப்படி போனால் எப்படி என்ன இருக்குது. என்ன அடுத்தது பாருங்கள், மின்சாரம் தட்டுப்பாடு, பிற மாநிலத்திலே வாங்கி மின்சாரத்தை கொடுக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தேவையில்லை. என்ன நாங்கள் தான் கடன் அடைக்க போகிறோம்ல, மக்கள் எப்படி போனால் என்ன இருக்குது, அது வரைக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல. அடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஹிந்தியை புகுத்தக்கூடிய ஒரு கல்வி திட்டமாக சிபிஎஸ்சி இருக்கிறதுனால அதை வந்து நம்மளுடைய போன ஆட்சிகள் அதுக்கு முன்பு வரைக்கும் எல்லாம் முடக்கி வச்சுருந்தாங்க. 1100க்கு மேற்பட்ட சிபிஎஸ்சி ஸ்கூலை. அதுக்கு அவர் வந்து ஒரு பிட்டை போட்டார், ஒரு அந்த சிபிஎஸ்சி சங்கத்துடைய தலைவர். அவர் ஒரு பிஜேபி உடைய அதாவது ஏற்கனவே ரொம்ப நெருக்கமாக உள்ளவர், பல யூடியூப் சேனல்லாம் பார்க்கலாம். அவர் அடித்தார் வந்து அது இதுன்னு கடைசியில் கேட்டால் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இப்போ நழுவுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, திறந்துக்கங்க சிபிஎஸ் ஸ்கூலுக்கு, ஓகே 1100க்கு மேலே வந்தாச்சு. அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் கையெழுத்து போடுறதாக கேள்வி. அப்புறம் இப்போ கூட கன்னியாகுமரியில் என்னமோ சொன்னாங்களே சுரங்கம்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் அது இது பண்ணியிருக்கு, அப்ரூவ் ஓகே, காலை நீட்டிப்பு ஓகே. இப்படி வந்து எது கேட்டாலும் இனிமேக்கு ஓகே 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 சைன் தான். மக்கள் கத்துனா என்ன கதறினா என்ன, தங்கள்கிட்ட வந்து தன்னுடைய நம்ம தலைவர் இருக்கார்ல, நம்ம சிஎம் சிஜே விஜய் சார், கிளாமர் இருக்குது சார் தோழர்களே, அவர்கிட்ட கிளாமர் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது கவர்ச்சி இருக்குது. என்ன சில்க் இல்லை, அவர் ஒரு மாதிரியான ஒரு ஈர்ப்பச்சுடைய கவர்ச்சி பேசுகிறாரு பார்த்தீங்களா. பொய் சொன்னாலும் அடிச்சாரு பாருங்க, பொய் சுற்றி செத்து கிடக்கிறான், 100 பணம் கிடக்கிற மாதிரியும். அப்படியே எலெக்ஷன் பேசினா பாரு, காடா அப்படின்னு கேட்டார். எப்படி சென்னையை பார்த்து, சென்னை எப்படிப்பட்ட சிட்டி, சென்னையை பார்த்து காடா இது அப்படின்னு கத்துனார். ஆமாம் நம்புனா அப்படியா அப்படின்னு. நம்ம எப்படின்னா அவன் நடமாடிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், தன்னை சுற்றி பார்க்குறான், சுற்றி கூட நடக்குது போல இருக்குன்னு ஒரு கனவு உலகத்தில் வாழ்கிறான் நினைக்கிறான்ல. அதே கிளாமர். திரும்பி ஓட்டு போடுவாங்க, என்ன திரும்பி அப்படியே வருவார், நினச்சதெல்லாம் நடக்கும். அடுத்த பீகார் தமிழ்நாடு தான். சூப்பர் சூப்பர். மக்கள் அழுகுனா என்ன போனாலேன்னா நல்ல